குரங்கின் தந்திரம். ஒரு நதியில் முதலை தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தது. நதிக்கரையோரம் ஒரு குரங்கு வாழ்ந்தது. முதலையும் குரங்கும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் பெண் முதலை ஆண் முதலையிடம் தன் ஆசையை தெரிவித்தது. எனக்கு ரொம்ப நாளாக குரங்கியோட இருதயத்தை சாப்பிடணும்னு ஆசை, நீங்கள் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு பெண் முதலை. ஆண் முதலை யோசிச்சுது என்ன செய்யறதுன்னு. திடீர்னு அதுக்கு ஒரு யோசனை தோணுது. சரி, நான் கொண்டு வரேன்னு சம்மதிச்சுது. நம் நண்பனான குரங்கு நண்பனை வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்போம், அவனும் வருவான், அவனை கொன்று நீ அவனோட இதயத்தை சாப்பிட்ரு அப்படின்னு பெண் முதலைக்கிட்ட சொன்னிச்சு. உடனே பெண் முதலைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அடுத்த நாள் ஆண் முதலை குரங்கு நண்பனை வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிது. குரங்கும் சம்மதிச்சு முதலையோட முதுகில் ஏறி அமர்ந்து முதலைக்கோட புறப்பட்டது குரங்கு. நடு ஆற்றுக்கு சென்று போயிட்டுருக்கிறப்ப ஆண் முதலை இப்போ குரங்குகிட்ட சொன்னிச்சு, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டது. அப்பாவி குரங்கு, விருந்துக்கு தானே என்னை அழைச்ச, நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட தானே வர்றேன் அப்படின்னு சொன்னிச்சு. முதல்ல சொன்னது அதான் இல்லை, என்னோட மனைவிக்கு குரங்கோட இதயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு, அதனால தான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே குரங்குக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. சரின்னு கொஞ்ச நேரம் குரங்கு யோசிச்சுது. அடடா, என்ன நண்பா, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? நேற்று தான் என்னோட இதயத்தை எடுத்து காய போட்டேன், அது அங்கேயே இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. முதலையும் அப்படியா, சரிவா நம்ம திரும்பி போய் அந்த இதயத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, இன்னும் 2 பேரும் கரைக்கு போனாங்க. கரைக்கு வந்த குரங்கு முதலைகிட்டேருந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போய் மரத்து மேலே ஏறிட்டு முட்டாள் முதலையே, நீ எல்லாம் ஒரு நண்பனா, என்ன கொல்ல பார்க்குறியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி போய் உட்காந்துக்குச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு அந்த துன்பம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிச்சா அதுலேருந்து தப்பிச்சிடலாம். இதை தான் அந்த குரங்கும் பண்ணினது. குரங்கு கொஞ்சம் யோசிச்சுது, அதனால் முதலைக்கிட்டேருந்து தப்பிச்சிடுச்சு. குரங்கை நம்பிய தோட்டக்காரன். ஒரு தோட்டத்தில் நிறைய குரங்குகள் இருந்துச்சு. பல வருஷமாக அங்கேயே இருந்ததுனால தோட்டக்காரனும் அந்த குரங்குகளும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. தோட்டக்காரன் செய்கிற காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு குரங்குங்க. அவர் செய்கிற செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாத்தையும் அதுங்க பார்த்துக்கிட்டே இருந்தது. ஒரு முறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. குரங்குகளை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுறீங்களா அப்படின்னு கேட்டார். குரங்குகளுக்கும் சந்தோஷம், அந்த வேலையெல்லாம் நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, எங்களுக்கு எவ்வளோ செடிக்கு எந்தெந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியாதே அப்படின்னு சொன்னது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய வேராக இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி ஊற்றுங்க, சின்ன வேராக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படின்னு அந்த யோசனை சொன்னார் தோட்டக்காரு. வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்த தோட்டக்காரனுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அத்தனை செடிகளும் பிடுங்கி கீழே கிடந்துச்சு, எல்லாம் காஞ்சி போய் கிடந்தது. என்னாச்சு அப்படின்னு கேட்டார் தோட்டக்காரர். வேறு பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக செடியெல்லாம் பிடுங்கணும்னு சொன்னிச்சு குரங்குங்க. புத்தி இல்லாதவர்கள்ட்ட போய் பொறுப்பை கொடுத்தம்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டார் தோட்டக்காரன். நான் புத்தி இல்லாமல் செஞ்சுட்டு இந்த செயலை அப்படின்னு யோசித்தார். அறிவில்லாதவர்களிடம் ஒரு செயலை ஒப்படைக்கவே கூடாது.